கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே மிதுனம் லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களின் தசா புத்தி பலன்கள் எந்தெந்த வயதுகளில் என்ன செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நன்மை, தீமை, முன்னேற்றம், கடன், நோய், வழக்கு, வாகன சுகம், இல்லற சுகம், திருமண வாழ்க்கை, தொழில், உத்தியோகம், வீடு கட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தசா புத்திகளின் அடிப்படையில் தான் நடக்குது. ஒரு மனிதனுடைய தசா புத்திகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. வாழ்க்கையுடைய முழு விஷயத்தையும் தீர்மானிப்பது தசா புத்திகளே. பிறக்கிறப்ப ஒரு கிரக அமைப்பு இருக்கும். அந்த கிரகங்கள் தான் விதின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்தந்த காலத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எந்த அமைப்பில் இருக்கோ அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் நடக்குது. இது அனுபவத்துல பாக்குறோம். அப்படின்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்கள் தசாபுதிகள் எந்தெந்த வயதில் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றி பார்க்க போறோங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மிதுனம் காலபுருஷனுடைய 3ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி வெற்றிக்கான இடம். ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா முயற்சிகளும் செய்யக்கூடிய இடம் 3ஆம் இடம். காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி மிதுனமா வர்றதுனால பொதுவா மிதுனத்தில் பிறந்தவர்கள் நிறைய முயற்சிகள் செய்து வெற்றி அடையக்கூடியவர்கள். அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல ஒரு கலைநயத்தோட சிறப்பா வாழக்கூடியவர்கள் அவர்கள் தான். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் 2 செய்வாங்க. தொழில் செய்தாலும் 2 தொழில் செய்வாங்க. நல்ல எழுத்து துறையில நிறைய பேர் இருக்காங்க. கவிதை, இந்த மாதிரி துறையில நிறைய பேர் இருக்காங்க. மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய தன்மைகள் அப்படிங்கும் போது அவருடைய கூட அந்த நகைச்சுவை உணர்வோடு வாழக்கூடியவர்கள். அப்படி இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கான கிரக பலன்கள் எப்படின்னு பார்க்கும்போது, இப்ப 9 கிரகங்கள்ல முதல் சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சூரியன் மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த மிதுனத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி வெற்றிக்கு அதிபதி. அப்ப சூரியன் பொதுவா மிதுனத்திற்கு பாவிதான். அவர் இயற்கை பாவியும் கூட. பொதுவா நவகிரகங்கள்ல இயற்கை பாவி சூரியன். அதுல மிதுனத்துக்கு அவர் பாவியா தான் வர்றாரு. அதனால சூரிய திசை என்பது 6 ஆண்டுகள் பெரிய நல்ல திசை கிடையாது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு. இது எந்த வயதுகளில் வந்தாலும் கூட நன்மை செய்வதில்லை. பொதுவா ஒரு கிரகம் ஒரு தசை நடத்துதுன்னா ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை செய்யும். இப்ப இளமையில ஒரு பலன் அந்த கிரகம் செய்யும். அதே கிரகம் மத்தியம வயது சம்பாதிக்கிற வயசுல ஒரு பலன் செய்யும். பிற்பகுதி ஆயுட்காலம் முடிகிற சமயத்துல 50 வயதுக்கு பிறகு அதே கிரக திசை வரும்போது வேற மாதிரி பலன் செய்யுது. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். ஒரே கிரகம் தான் ஒரே மாதிரி பலன்களை ஒரே மாதிரி செய்வதில்லை. வயதுக்கு தகுந்தபடி பலன்களை மாற்றி செய்து இளமையில் வரும்போது கல்விக்கான அந்த அமைப்பு, ஆரோக்கியம், அது மாதிரி விஷயங்களை சூரியன் கெடுக்கிறாரு. மத்தியம வயதில் வரும்போது நிறைய முயற்சிகள் செய்து தோத்து போறாங்க. சம்பாதிக்கிற வயசுல நிறைய பொருளாதார தடை, வருமான தடை ஏற்படுது. சூரியன் நின்ற பாவத்தை பொறுத்து நிறைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குது. அப்ப சூரியன் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 மறைந்திருந்தாலும், துலாம் சொல்லக்கூடிய நீச்ச வீட்டில் இருந்தாலும் நன்மைகளை பெருசா கெடுக்க மாட்டார். இந்த 7 வருஷம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சூரிய திசை அமைப்பு இருக்கா, சூரியனுடைய நின்ற அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து, சூரிய திசை வரும் அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா, அதையும் முதல்ல நீங்க பார்க்கணும். ஏன்னா எல்லா திசைகளும் எல்லாருக்கும் வராது. உங்களுக்கு சூரிய திசை இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கான எளிய இறை வழிபாடுகள் செய்யும் போது மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய நன்மைகள் பாதிப்பை தராமல் செல்லும். அடுத்து சந்திர திசை 10 ஆண்டுகள். சந்திரன் மிதுனத்துக்கு 2ஆம் அதிபதி. தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியவர் சந்திரன் தான். அதே மாதிரி நல்ல குடும்ப வாழ்க்கை சிறப்புரை தரக்கூடியவர் சந்திரன் தான். இப்ப சந்திரன் பலம் குறையாமலும் நல்ல கேந்திர திரிகோணங்கள் நின்று ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல ஒரு பலம். கடகத்திலே சந்திரன் இருந்தார்னா நல்ல குடும்பம், நல்ல பொருளாதார வெற்றிக்கான அமைப்பு கிடைக்கும். ஒருவேளை சந்திரன் போய் மறைவு ஸ்தானங்கள்ல 3, 6, 8, 12, 3ஆம் இடம் சிம்மம், 6ஆம் இடம் விருச்சிகம், 8ஆம் இடம் மகரம்,
12ஆம் இடம் ரிஷபம். இதுல போய் சந்திரன் அமர்ந்து, இல்ல சந்திரன் விருச்சிகத்துல நீச்சமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் அந்த சந்திர திசை 10 ஆண்டுகள் வாழ்க்கையின் நன்மை செய்யாது. அப்போ உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு சந்திர திசை வரும் அமைப்பு இருந்து சந்திரன் எந்த பாவங்கள்ல நிக்கிறாரோ, எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்காரோ அதுக்கு தகுந்தபடி அந்த பலன்களை தீர்மானிக்கணும். சோ அதற்கான வழிபாடுகளை செய்து அந்த திசையை நல்ல திசையாக அமைக்கலாம். அடுத்து செவ்வாய் திசை 7 ஆண்டுகள். செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், பகை ஸ்தானம். ஒரு மனிதனுடைய கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், தடை, தோல்வி, சிறை தண்டனை வரைக்கும் தரக்கூடியவர் யாருன்னா 6ஆம் அதிபதி தான். அப்ப செவ்வாய் மிதுனத்திற்கு பாவிதான், நல்லவர் கிடையாது. அவரே உபஜயஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றதுனால சில நன்மைகளையும் செய்வாரு வாழ்க்கையில். அப்படின்னா நிறைய துன்பங்களை கொடுத்துதான் நல்லது செய்வாரு. அப்ப அவர் லக்னத்துக்கு பாவிதான். இயற்கை பாவியும் கூட, லக்ன பாவியும் கூட. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பலம் குறைஞ்சிருந்தாதான் வெற்றி. 3, 6, 8, 12 மறைந்திருந்து திசை நடத்தும் போது பெரிய தோல்விகளை 7 ஆண்டுகள் தரமாட்டார். அந்த திசைக்கான பரிகாரங்களை செய்து வெற்றி அடையலாம். உங்களுக்கு செவ்வாய் திசை வர அமைப்பு இருக்கான்னு உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க. அடுத்து ராகு திசை 18 ஆண்டுகள். ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அதாவது 12 ராசிகள் ராகுவுக்கு சொந்த ராசி கிடையாது. நின்ற இடத்தை பொறுத்துதான் ராகு நன்மை தீமைகளை செய்வாரு. கூட சேர்ந்த கிரகத்தை பொறுத்துதான் ராகு நன்மை தீமைகளை செய்வாரு. அப்படின்னா ராகு இயற்கை பாவியாக இருப்பதனால் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தினால் உங்களுக்கு 18 வருஷம் நல்ல வெற்றி தான். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்திலையும், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்திலேயோ, அல்லது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்திலேயோ, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ ராகு இருந்து திசை நடத்தும் போது 18 ஆண்டுகள் நல்ல விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம் என்பது ஒரு பொதுவான விதி. அப்ப ராகு மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல வெற்றி. ஒருவேளை ராகு பலமாவோ கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலோ அந்த திசை 18 ஆண்டுகள் சோதனை காலம் தான். எந்த வயதுகளில் வந்தாலும், இளமையில் வந்தால் கல்வியில் தடை, ஆரோக்கிய நிம்மதி பிரச்சனைகள், நிறைய முன்னேற்றத்தை தடை செஞ்சிருது. சம்பாதிக்கிற வயசுல கடன், நோய், வழக்கு ஏற்படுத்திடுது. பிற்பகுதியில ஆயுள் ஆரோக்கியத்தை பாதிக்குது. சோ இந்த மாதிரி ராகு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருந்தால் உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த வழிபாடுகளை செய்யுங்க. அடுத்து குரு திசை 16 வருடங்கள். குரு பகவான் மிதுனத்திற்கு 7, 10 கூடியவர். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில் சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் குரு வர்றாருன்னா அவர் மிதுனத்திற்கு பாதகாதிபதி தான். ஏன்னா உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப குரு பாதகாதிபதியாக வர்றதுனால பெரிய நன்மைகளை அந்த 16 வருஷம் செய்ய மாட்டாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் அவரே அப்படி வர்றதுனால நிறைய பாதகாதிபதி தொழில் தடை, வருமான தடைகளை கொடுத்து நிறைய போராட வச்சுதான் வெற்றி அடைய வைப்பாரு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கும் போது பாதகத்தை செய்யறாரு. நிறைய பேர் திருமணம் நடக்காம போகுது, லேட் ஆகுது, திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போகுது. இதெல்லாமே அனுபவத்துல பாக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு குரு பகவான் ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருந்தா அந்த திசை 16 ஆண்டுகள் ஒரு பாதிப்பு இல்லாமல் திசையாக இருக்கும். உங்க சுய ஜாதகத்தில் குரு திசை வர்ற அமைப்பு இருந்தா அதை பார்த்து அதற்கான வழிபாடுகள் செய்யுங்க. அடுத்து சனி திசை 19 ஆண்டுகள். மிதுனத்திற்கு சனி பாக்கியாதிபதி, 8, 9 கூடியவர். அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் வந்தாலும் கூட அவர் 9ஆம் இடத்துடைய திரிகோணத்திற்கு அதிபதியா வரதுனால நன்மைகளை நிறைய செய்வாரு. அந்த மிதுனத்திற்கு சனி யோகாதிபதி தான். 8ஆம் இடத்து வேலையை செய்வார், தடை தோல்விகளை கொடுப்பார். ஆனாலும் அவர் பாக்கியத்தை தராமல் போக மாட்டார். அப்ப சனி நல்ல இடங்கள் இருக்கணும். மிதுனத்தை பொறுத்தளவுக்கு சனி ஆட்சி உச்சமா கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து திசை நடத்தும் போது நல்ல வெற்றிகளை 19 ஆண்டுகள் சிறப்பா தருவார். ஒருவேளை சனி பகவான் பலம் குறைஞ்சோ நீச்ச வீடுகள் இருந்தால் அந்த திசையானது மிதுனத்திற்கு 19 ஆண்டுகள் சிறப்பு இருக்காது. உங்க சுய ஜாதகத்துல சனி திசை வர்ற அமைப்பு இருந்தா அதற்கான எளிய வழிபாடுகள் செய்து வெற்றி அடையலாம். அடுத்து புதன் திசை 17 ஆண்டுகள். புதன் மிதுனத்திற்கு லக்னாதிபதி, ராசி அதிபதியா வர்றாரு. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகாதிபதியா வர்றாரு. சொத்துகளுக்கு அவர் தான் அதிபதி. வண்டி, வாகனம், இடம், நிலம், வீடு, வாகனத்துக்கு அதிபதி. அப்ப லக்ன சுபர், லக்னாதிபதி, வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடியவர். அப்ப புதன் நல்ல பலத்தோட இருக்கணும். 17 ஆண்டுகள் அப்பதான் ராஜ்யோகத்தை கொடுப்பாரு. புதன் தன் ஆட்சி உச்ச வீடுகள்ல, அதாவது லக்னத்திலேயே ராசியிலேயே ஆட்சியாவோ அல்லது கன்னியில் ஆட்சி உச்சமாகவோ கேந்திர திரிகோணங்கள் இருந்து திசை நடத்தினால் 17 ஆண்டுகள் வெற்றி. ஒருவேளை புதன் பலம் குறைஞ்சு 3, 6, 8, 12 இருந்து நீச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்தால் 17 வருஷம் புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை தரும்.
உங்களுக்கு புதன் திசை வர அமைப்பு இருந்தா உங்க சுய ஜாதகத்துல புதன் நின்ற அமைப்பை பார்த்து அதற்கான வழிபாடுகள் செய்து வெற்றி அடையலாம். அடுத்து கேது திசை 7 ஆண்டுகள். கேது பகவானுக்கு சொந்த வீடு கிடையாது, அதாவது 12 ராசிகள்ல சொந்த ராசி கிடையாது. கேது நின்ற இடத்தை பொறுத்துதான் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பாரு. கேதுங்கிற இயற்கை பாவி 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு 7 ஆண்டுகள் பாதிப்பு இல்லாமல் போகும். நிறைய பேருக்கு அனுபவத்துல பாக்குறோம், கேது திசை தான் எனக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு கேது திசை என்னை படாத பாடு படுத்திருச்சு, வாழ்க்கையில நிறைய நோய் கடனை கொடுத்து புரட்டி போட்டுருச்சு, என்னைய சட்ட சிக்கல்ல மாட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க ஜாதகத்துல கேது எங்க இருக்காரோ அதை வச்சுதான் நன்மையா தீமையான்னு நீங்க டிசைட் பண்ணணும். எனவே உங்க சுய ஜாதகத்தில் கேது திசை வர அமைப்பு இருந்தா அதற்கான வழிபாடுகள் செய்து அந்த திசைக்கான தோல்விகளை தவிர்த்து நன்மைகளை அடையலாம். அடுத்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள். மிதனத்திற்கு சுக்கிரன் மிகப்பெரிய யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், நல்ல சந்ததிகள், வாரிசுகள். அப்ப 5ஆம் இடம் பஞ்சமாதிபதி மிஞ்சு பலனை செய்வார். அவரே விரையாதிபதியா வந்தாலும் கூட, 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்தாலும் கூட மிதனத்திற்கு அவர் முழு சுப கிரகம் தான். அப்ப சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். ஆட்சி உச்ச வீடுகள்ல கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் அது பலம். ஏன்னா சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு துலாம் ரிஷபம். அப்ப துலாத்துல 5ஆம் இடத்திலே ஆட்சி, ரிஷபம்னாலும் ஆட்சி வீடு தான். 12ஆம் இடம் மறைவு கிடையாது சுக்கிரனுக்கு. எனவே சுக்கிரன் பலமா இருக்கணும். கேந்திர திரிகோணங்கள்லயோ ஆட்சி உச்ச வீடுகள்லயோ இருந்தால், மீனத்துல உச்சமா இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பு. 20 ஆண்டுகள் ராஜ்ய யோகத்தை கொடுப்பார். ஒருவேளை சுக்கிரன் மறைவு ஸ்தானங்கள்ல நின்று நீச்சமாவோ அமைப்பு இருந்தால் 20 ஆண்டுகள் வாழ்க்கையில அந்த திசை நன்மை செய்யாது. உங்க சுய ஜாதகத்துல சுக்கிர திசை வர்ற அமைப்பு இருந்தால் அதற்கான வழிபாடுகளை செய்து வெற்றிகளை அடையலாம். எனவே இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய 9 கிரக திசைகள் உங்களுக்கு எல்லாமே வருமா அப்படின்னா வராது. ஒரு சிலருக்கு ஒரு திசைகள் வராமல் போகலாம். காரணம் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் திசைகள் ஆரம்பிக்கும். நீங்க மிதுன ராசியிலே பிறந்திருக்கீங்க, ஒருவேளை திருவாதிரை நட்சத்திரம் அப்படி பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு திசை முதல் திசையாக வரும். ஏன்னா திருவாதிரத்துக்கான அதிபதி ராகு. அப்ப ராகு திசை முதல் திசை, பிறகு குரு திசை, பிறகு சனி திசை, பிறகு புதன் திசை, பிறகு கேது திசை, பிறகு சுக்கிர திசை, பிறகு சூரிய திசை, பிறகு சந்திர திசை, பிறகு செவ்வாய் திசை. இந்த வரிசைகள்ல தான் திசைகள் வரும். அப்படின்னா எல்லா திசைகளும் வருமானா வராது. 120 ஆண்டுகள் உயிரோட இருந்தாதான் எல்லா திசைகளும் வரும். அப்படி இருக்க இன்னைக்கு வாய்ப்பு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆயுள் காலம் என்பது அதிகபட்சமாக 70-80 தாண்டுவதில்லை. ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு சராசரி ஆயுள் 60-70 தீர்மானிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில திசைகள் வராமல் போகும். அப்ப ராகு திசை முதல் திசை, குரு திசை 2வது திசை, சனி 3வது, புதன் 4வது, கேது 5வது. அப்படி சுக்கிர திசை வந்தாலும் வரலாம், வராமல் போகலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இதெல்லாம் இல்லாமல் போகும். இப்படி உங்க சுய ஜாதகத்துல எந்த திசை முதல் ஆரம்பிக்குது, நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன, அந்த திசை வரிசைகள் எப்படி வருது, எந்தெந்த திசைகள் உங்களுக்கு வருது வராம போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டாலும் இந்த 9 கிரகங்களுக்கான அந்தந்த காலங்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை முறையா செய்து வெற்றி அடையலாம். அது மாதிரி மிதுனம் ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து உங்களுக்கான திசைகளுடைய அமைப்பை தெரிஞ்சு அதனுடைய சிறப்பான வழிபாடுகளை செய்து இறை பரிகாரங்களை செய்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.